வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உங்களுக்கு நீண்ட நாள் தொந்தரவு தரமாட்டேன், நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறுவேன், பதவி துறக்க தயாராகும் அர்ச்சுனா ராமநாதனின் பரபரப்பு அறிவிப்பு. நகரசபை கூட்டத்தில் உச்சகட்ட காரசார விவாதம், செருப்பால் அடிப்பேன் என பெண் உறுப்பினர் அச்சுறுத்தல். வறட்சி நீங்க வினோத வழிபாடு, தவளைகளுக்கு திருமணம் செய்து வைத்த பெண்கள். அரசு வைத்தியசாலையில் பறிப்போன தாயின் உயர் ஊழியரை தாக்கி சடத்தை கொண்டு சென்ற முயன்ற மகன். ஆசானுக்கு நாட்டியமே இறுதி மரியாதை, நெகிழ வைத்த இறுதி நாட்டியம். இன்னும் 3 வாரங்களுக்கு நீடிக்கும் அபாய நிலை, அமைச்சர் விடுவித்துள்ள எச்சரிக்கை. இளம் காதலிக்கு அதிர்ச்சி கொடுத்த போலீஸ் கான்ஸ்டபிள். டெல்லியில் பெரும் பரபரப்பு, வெடித்த போராட்டம், ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அதிரடி கைது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றக்கூடும் என்றும் இனி நீண்ட காலம் அங்கு இருக்கப் போவதில்லை என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நான் இந்த நாடாளுமன்றத்தில் நீண்ட காலம் இருக்கப் போவதில்லை. நான் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு தொந்தரவு தரமாட்டேன். இன்னும் 2 அல்லது 3 வாரங்கள் மட்டுமே நான் இங்கு இருப்பேன் என்று ராமநாதன் கூறியுள்ளார். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பொதுமக்களின் பிரச்சினைகளை முன்வைத்ததை தொடர்ந்து தான் அச்சுறுத்தலுக்கு உள்ளதாக குறிப்பிட்ட அவர், வடக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் தொடர்பான பல புகார்களையும் ஆவணச் சான்றுகளையும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுடன் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் ஆகியோரிடமும் சமர்ப்பித்த போதிலும் இது குறித்து எந்தவித விசாரணையும் தொடங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் மருத்துவ களஞ்சியப்படுத்தல் ஏற்பட்ட தீ விபத்து குறித்தும் முறையான விசாரணைகள் நடத்தப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியதுடன் அந்த பிரச்சனைகளை எழுப்பியதற்காக தான் அச்சுறுத்தல்களையும் சட்ட நடவடிக்கையும் எதிர்கொண்டதாகவும் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்திலிருந்து தன்னை நீக்குவதற்கான சட்ட நடவடிக்கைகளை வடக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சுயேட்சை பிரதிநிதிகள் அதை அநியாயமாக இலக்கு வைக்கப்படுகிறார்கள் என்ற எண்ணத்தில் சில தமிழ் மக்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளதாகவும் ராமநாதன் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு சுயேட்சை பிரதிநிதிகள் சமமாக நடத்தப்படுவதை உறுதி செய்யுமாறும் அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏறாவூர் நகரசபையின் நேற்று அமர்வின் போது செருப்பால் அடிப்பேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் பெண் நகரசபை உறுப்பினர் இன்னும் ஒரு நகரசபை உறுப்பினரை அச்சுறுத்தியுள்ளார். தன்னை சகல உபகுழுக்களிலும் இணைக்குமாறு குறித்த பெண் நகர உறுப்பினருக்கு கோரிக்கை விடுவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் வழங்காத நிதிக்குழு தலைவரையே செருப்பால் அடிப்பேன் என்ற ஐக்கிய தேசிய கட்சியின் பெண் நகரசபை உறுப்பினர் அச்சுறுத்தியுள்ளார். இச்சம்பவத்தின் காணொலிகள் சமூக வலைதளங்களில் வாயிலாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏறாவூர் நகரசபை உறுப்பினர்களிடையே ஏற்பட்ட கடுமையான கருத்து முரண்பாட்டின் காரணமாகவே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிக்கு 75% மக்கள் ஆதரவு வழங்குவதாக வெளியாகியுள்ள கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச சந்தேகம் வெளியிட்டுள்ளார். புத்தளம் தேர்தல் தொகுதியில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், நாட்டின் பாதி மக்கள் உணவுக்காக சிரமப்படுவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் ஜனாதிபதிக்கு 75% ஆதரவு இருப்பதாக கூறப்படுவது முரண்பாடாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் உணவுக்காக போராடும் நிலையில் அவர்கள் 3 வேளை உணவு கிடைக்காத போது ஒரு அரசாங்கத்தை ஆதரிப்பதற்காக கூற முடியுமா? எனவே இந்த அறிக்கையில் எது உண்மை என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று, பொருளாதார சிரமங்களை தீர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று நாமல் ராயபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். கலாச்சார மற்றும் மத பெறுமதிகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதிக வரிகள் விதிக்கப்படுவதாகவும், மருந்து தட்டுப்பாடு மற்றும் மேல் மாகாணத்தில் அதிகரிக்கும் டெங்கு நோய் போன்ற பிரச்சனைகள் குறித்தும் அரசாங்கம் போதிய கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு மாறாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தலைமையிலான அரசாங்க காலத்தில் வரிகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், கோவிட் காலத்தில் வேலைவாய்ப்புகள் பாதுகாக்கப்பட்டதாகவும், துறைமுக நகரம், தாமரை கோபம் மற்றும் நெடுஞ்சாலைகள் போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
அத்துடன் அரசு ஊழியர்கள், தொழில் முனைவோர், மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக அரசாங்கத்தை அவர் விமர்சித்துள்ளார். அச்சுறுத்தல்கள் மூலம் நீண்ட காலம் ஆட்சி செய்ய முடியாது. மக்களின் நம்பிக்கையை பெற்று செயற்படுவதன் மூலமே அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முடியும் என்று தெரிவித்த நாமல் ராஜபக்ச அடிமட்டத்தில் அரசியல் ரீதியாக ஒன்றிணைந்து செயற்படுமாறு தனது ஆதரவாளருக்கு அழைப்பு விடுவித்துள்ளார். டெல்லியில் பிரதமர் இல்லம் அருகே நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி ஜூன் 20 தொடக்கம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது. இப்போராட்டத்தில் ஒரு பகுதியாக நேற்று நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற நிலையில் பேரணியின் போது போலீசார் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மீது சரமாரி தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். இந்நிலையில் இந்த தாக்குதலை கண்டித்து இன்று காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். போராட்டக்காரர்கள் மீதான போலீசாரின் அஜாரக போக்கிற்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் தொடங்கப்பட்டது. ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி, வேணுகோபால், கர்நாடக மற்றும் கேரள மாநில முதலமைச்சர்களும் பல வேறு கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களும் கலந்து கொண்டார்கள். போராட்டத்துக்கு நடுவே மத்திய அமைச்சர் ஜெயேந்திர சிங் ராகுல் காந்தியிடம் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். இருப்பினும் பேச்சுவார்த்தை ஒத்துவராத நிலையில் கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் தொடர்ந்து பிரதமரின் இல்லத்தை நோக்கி பேரணியாக செல்ல முற்பட்டார்கள். இந்த பேரணியை கலைக்க முற்பட்ட போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியை போலீசார் கைது செய்தார்கள். மேலும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிண்ணியத்தல வைத்தியசாலையில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து சுகாதார ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கோரியும் போராட்டம் ஒன்று வைத்தியர்களால் மற்றும் சுகாதார ஊழியர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டமானது நேற்று காலை 11 மணி அளவில் கிண்ணியா தல வைத்தியசாலையில் இடம்பெற்றுள்ளது. சிகிச்சைகளுக்காக தனது தாயாரை அழைத்து வந்த நபர் ஒருவரிடம் அவரை பரிசோதிக்க வைத்தியர் அவர் ஏற்கனவே உயிர்ந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து இழந்த தாயாரின் உடலை உடனடியாக அங்கிருந்து எடுத்துச் செல்ல அந்த நபர் முற்பட்டுள்ளார். இதன்போது அங்கிருந்த வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் வைத்தியசாலையின் நடைமுறைகள் மற்றும் சட்டத்திட்டங்களுக்கு அமைவாகவே உடலை கொண்டு செல்ல முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நபர் ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர் மீது தாக்குதலை நடத்தி கொண்டதாக போலீசாரின் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தை கண்டித்து நேற்று நண்பகல் 1 மணியளவில் கிண்ணியா தல வைத்தியசாலையில் வைத்தியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஏனைய சுகாதாரத்துறை ஊழியர்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுத்துள்ளார்கள். திருகோணமலை கண்ட பிரதான வீதியில் வைத்தியசாலைக்கு முன்பாக இடம்பெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புகழ்பெற்ற பரதநாட்டிய ஆசிரியரும் கலாபூஷணம் மற்றும் பரத சூடாமணி பட்டங்களை பெற்றவருமான சுபித்ரா கிருபாகரனின் இறுதிச் சடங்குகள் நேற்று முதலும் திங்கட்கிழமை இடம்பெற்ற நிலையில் அவரது மாணவ மாணவிகள் கண்ணீருட நிகழ்த்திய நாட்டியாஞ்சலி பலரையும் நிகழ வைத்துள்ளது. மட்டக்களப்பில் பரத கலாலயா என்ற நடனப் பள்ளியை நிறுவி நடத்தி வந்த ஓய்வு பெற்ற ஆசிரியரான சுபித்ரா கிருபாகரன் இலங்கையில் மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் கிளை நிறுவனங்களை உருவாக்கி ஏராளமான பரதநாட்டிய கலைஞர்களையும் ஆசிரியர்களையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பரதநாட்டிய கலையின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பல தசாப்தங்களாக கலைப்பணியில் ஈடுபட்ட அவர் தனது மாணவர்கள் மூலம் பரதக்கலையின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சுகையினம் காரணமாக அவர் காலமானார். அவரது இறுதிக்கிரியைகள் நேற்று காலை அவரது இல்லத்தில் நடைபெற்றன. இதன்போது அவரது மாணவ மாணவிகள் தமது குருவுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் வகையில் கண்ணீருடன் நாட்டியத்தை சமர்ப்பணத்தை நிறுவினார்கள். குருவின் நினைவாக இடம்பெற்ற இந்த நாட்டியாஞ்சலி அங்கு கூடியிருந்த அனைவரையும் உருகச் செய்ததுடன் அதன் காணொலி தற்போது சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. இறுதிச் சடங்கில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் உட்பட அரசியல் பிரதிநிதிகள், கலைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் கர்நாடக மாநிலம் சிக்பலார்பூர் மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சியை தொடர்ந்து நல்ல மழை பெய்ய வேண்டும் என்ற வேண்டுதலுடன் கிராம மக்கள் பாரம்பரிய நம்பிக்கையின்படி வினோத வழிபாட்டில் ஈடுபட்டு வருகின்றார்கள். குறித்த மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக போதிய மழை கிடைக்காதால் நிலத்தடி நீர் மட்டம் வெகுவாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு தீவிரமடைந்துடன் விவசாய நடவடிக்கைகளும் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. குடிநீரை பெறுவதற்காக பெண்கள் தினமும் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் மட்டுமின்றி கால்நடைகளின் நீர் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கிராமத்தில் மழை வறட்சி நீங்க வேண்டும் என்ற நோக்கில் அப்பகுதி பெண்கள் பாரம்பரிய நம்பிக்கை ஒன்றை அடிப்படையாக கொண்டு சிறப்பு வழிபாட்டை நடத்தியுள்ளார்கள். இதன்போது 2 தவளைகளை பிடித்து அவற்றுக்கு மாலை அணிவித்து மேளுதாளங்களுடன் திருமணம் செய்து வைத்துள்ளார்கள். தொடர்ந்து மழை வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி பெண்கள் தெரிவிக்கையில் வறட்சி காலங்களில் தவளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தால் மழை பெய்யும் என்பது தமது முன்னோர்களில் இருந்து வந்த நம்பிக்கை என்று குறிப்பிட்டுள்ளார்.
தற்போது நீர் தட்டுப்பாட்டால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் குடிநீர் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கவும் இந்த வழிபாடு நடத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிலம் வாங்கிய தொடர்பான வழக்கு ஒன்றில் இரண்டாவது முறையாக நீதிமன்றத்தில் ஆஜராக தவறிய முன்னாள் அமைச்சர் பசில் ராயபக்சவுக்கு எதிராக பிடி வாராண்டை மாத்தளை தலைமை நீதிவான் சது திசாநாயக்க நேற்று நீடித்தார். மாத்தறை எலியகந்த வீதியில் பிரவுன் ஸ்கில் பகுதியில் 60 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 1.5 ஏக்கர் தென்னந்தோப்பு ஒன்றை வாங்கிய தொடர்பாகவே இந்த வழக்கு. ராயபக்சாக்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகாததை தொடர்ந்து அவரை கைது செய்வதற்கான பிடியாணையை நீடிக்க நீதிவான் நடவடிக்கை எடுத்தார். மேலும் முன்னாள் அமைச்சருக்காக பிணை நின்ற 4 பேருக்கு தலைமை நீதிவான் கடுமையான எச்சரிக்கையும் விடுவித்துள்ளார். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதை உறுதி செய்யுமாறும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அவ்வாறு செய்ய தவறினால் பிணைத்தொகை ஏன் அரசுடைமையாக்கக்கூடாது என்பதற்கான காரணத்தை விளக்குமாறும் அவர்களுக்கு உத்தரவு விடப்பட்டுள்ளது. பாணாதுறை அலப்போமுள்ள பகுதியில் பிரதேசத்தில் காதலுடன் தகாத செயற்பாட்டில் ஈடுபட்ட வீடியோவை ஃபேஸ்புக் மூலம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டுள்ளார். காதலியான இளம்பெண் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேனா பினிவல போலீஸ் நிலையத்தில் இணைக்கப்பட்டுள்ள 22 வயதுடைய போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். அலுப்போமுள்ள பிரதேசத்தில் வசிக்கும் குறித்த இளம்பெண் சந்தேகநபருடன் சுமார் 3 ஆண்டுகள் காதல் தொடர்பு வைத்திருந்ததாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அப்போது தமக்கிடையான தகாத காட்சிகளை அடங்கிய வீடியோவை சந்தேக நபர் போலீஸ் அதிகாரியும் தன்னுடைய பெயரில் இருந்த போலியான ஃபேஸ்புக் கணக்கு மூலம் தனது தோழிக்கு அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அந்த முறைப்பாட்டை மீளப்பெறுமாறும் இல்லையெனில் சம்பந்தப்பட்ட வீடியோவை முழுமையாக சமூக வலைதளங்களில் வெளியிடுவேன் எனவும் கான்ஸ்டபிள் தமக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி மூலம் அச்சுறுத்தியதாக பெண் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் அந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார். சந்தேகமான கான்ஸ்டபிள் போலீஸ் நிலையத்துக்கு வந்ததைத் தொடர்ந்து இருதரப்பிடமிருந்து விசாரித்து தகவல்களும் பெறப்பட்டன. இதன்போது இலங்கை தண்டனை சட்ட கோவையின் கீழ் 345 மற்றும் 486 பிரிவுகளின் கீழ் பாலியல் செய்த மற்றும் மரண அச்சுறுத்தல் விடுத்த குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். எப்படியாயினும் சம்பந்தப்பட்ட வீடியோ பெண்ணின் விருப்பத்தின் பேரில் அவரது சொந்த கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வெளியிட்டமை தொடர்பில் முறைப்பாட்டாளரான பெண்ணுக்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த 3 வாரங்களுக்கு டெங்கு அபாயினில் நீடிக்கும் என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச எச்சரிக்கை விடுவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில் டெங்கு தொற்று பரவல் ஓரளவு கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனினும் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியில் வரையில் அபாய நிலை தொடரும். கடந்த சில வாரங்களை விட தற்போது பரவிவரும் டெங்கு நோயினால் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிலைமை ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை அறியப்படுகிறது. இருப்பினும் டெங்கு அபாயம் உள்ள பகுதிகள் மற்றும் வளாகங்களை சுத்தம் செய்யும் பணிகள் தொடர வேண்டும். அரசு நிறுவனங்களுக்கு இது தொடர்பான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. டெங்கு என்பது ஒரே நாளை தீர்க்கக்கூடிய ஒன்று அல்ல. எனவே தொடர்ச்சியாக அவதானம் தேவை. டெங்கு நோய் தொற்றுக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய நிலை உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுகர்வோர் விவகார ஆணையம் நேற்று நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் உள்ள பேருந்து நிலையங்கள், போக்குவரத்து மையங்கள் மற்றும் முக்கிய நீண்ட தூர பேருந்து நிலையங்களுக்கு அருகிலுள்ள வியாபார நிலையங்கள் மற்றும் சிற்றுண்டி சாலைகளை குறிவைத்து 112 அவசர சோதனையை நடத்தியுள்ளார்கள். பொதுமக்களும் பயணிகளும் தொடர்ந்து கடும் போக்குவரத்து மையங்களுக்கு அருகில் நிகழும் நியாயமற்ற வர்த்தக முறைகேட்டிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உற்பத்தியாளரால் குறிப்பிடத்தக்க அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலையில் குடிபானங்கள், சிற்றுண்டிகள் மற்றும் பொட்டலமிடப்பட்ட உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தல், பேக்கரி பொருட்கள், பிற உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்களின் விலைகளை நுகர்வோர் தெளிவாக பார்க்கும் வகையில் காட்சிப்படுத்த தவறுதல், போலமிட்ட பொருட்களின் உற்பத்தி திகதி, காலாவதி திகதி, தொகுதி எண், உற்பத்தியாளர்களின் பெயர் மற்றும் முகவரி உள்ளிட்ட அத்தியாவசியமான தகவல்கள் குறிப்பிட தவறுதல் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனைக்கு காட்சிப்படுத்தல் ஆகியவையும் இந்த சோதனையின் போது கண்டறியப்பட்டன என்று நுகர்வோர் விவகார ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குற்றங்களை செய்த வியாபார நிலையங்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகள் மீது நுகர்வோர் விவகார ஆணையம் சட்டத்தின் விதிமுறைகளின் கீழ் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயணிகளுக்கு நிர்ணயிக்கப்படுகின்ற விலையை விட அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் மற்றும் தரமற்ற உணவுப் பொருட்களை வழங்கும் வியாபாரிகள் மீது அவர்களின்
தகுதி பேரமின்றி சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும். மேலும் எதிர்காலத்தில் நாடு முழுவதும் இதுபோன்ற சிறப்பு சோதனைகளை தொடர்ந்து நடத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஆணையம் மேலும் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற நியாயமற்ற வர்த்தக முறைகேடுகள் குறித்த தகவல்களை நுகர்வோர் விவகார ஆணையத்தின் தொடர்பு இலக்கம் 1977 வழியாக அலுவலக நேரங்களில் புகார் பிரிவுகளில் வழங்குமாறும் நுகர்வோர் விவகார ஆணையம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நிறைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைத்துக் கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.